மாம்பழங்கள்: மல்கோவா, பங்கனப்பள்ளி, செந்தூரா மாம்பழங்கள். மாம்பழ ஜூஸ்கள்: சேலம் மல்கோவா மாம்பழம், செந்தூரா மாம்பழ ஜூஸ் அருமை, அமிர்தம்னா அமிர்தம், அப்படி ஒரு அமிர்தம். செந்தூரா அழகு. மாம்பழ ஜூஸ் மல்கோவா மாம்பழம், பங்கனப்பள்ளி மாம்பழங்கள். மாம்பழம்: செந்தூரா மாம்பழம். செந்தூரா சிகப்பா அருமையாக சின்ன சின்னதாக இருக்கும். மாம்பழம் டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு. மாம்பழம் ஜூஸ் போட்டு சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்குது. அமிர்தம்னா அமிர்தம், அமிர்தமாக இருக்குது. செந்தூரா மாம்பழத்தை தட்டில் வரிசையாக ஒன்றா அழகாக ரவுண்டாக அடுக்கி, அதுக்கு மேலே ஒன்று ரவுண்டாக அடுக்கி, மேலே செந்தூரா மாம்பழம் வச்சாவே சிறப்பு, அழகு. செந்தூரா தான். மாம்பழத்தை ஜூஸ் போட ரெடி வைக்கலாம். அப்படியே தட்டில் தண்ணி ஊற்றிக்கலாம். மாம்பழம் கழுவ தண்ணி ஊற்றிக்கலாம். மல்கோவா மாம்பழம்: சேலத்து மாம்பழம். சேலம்னா மாம்பழம் தான், அது மல்கோவானா ஃபேமஸ் சேலத்தில் தான். இந்த மாம்பழத்தை ஜூஸ் போட்டுக்கலாம். அதுக்கு நல்லா கழுவி, ஒரு முறைக்கு 2 முறை கழுவி எடுத்து ஜூஸ் போட்டுக்கலாம். மல்கோவா சேலம், எங்கூர் மல்கோவா மாம்பழம் அறுத்துக்கலாம் ஜூஸ் போட. ஒரு டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா, சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இனிமை. மாம்பழ அதிக சுவையாக மல்கோவாவில் தான். மல்கோவா மாம்பழம், சேலம் மாம்பழம், அது 2வது பழத்தை அறுத்து சுத்தமாக சதையை எடுத்து ஜூஸ் போட்டுக்கலாம். அதுதான் நல்லா அறுத்து சதைங்களெல்லாம் எடுத்துக்கலாம் மாம்பழத்தில். பழத்தை நல்லா சதையெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் அறுத்து மாம்பழங்கள் எடுத்தால் தான் ஜூஸ் போட முடியும். அதான் பழத்தை சதையை அறுத்து எடுத்துக்கலாம் ஜூஸ் போட. மாங்கொட்டையில் இருக்கிற சதையை எடுத்துக்கலாம். இந்த சதையை எடுத்தால் தான் நல்லா இருக்கும். மாம்பழம் நல்லா பழுத்த பழமாக ஜூஸ் போட்டால் இன்னும் அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சதையெல்லாம் எடுத்து பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும். மாம்பழம் எவ்வளோ எடுத்தாலும் வந்துட்டுருக்கு. மல்கோவா மாம்பழத்தில் எவ்வளோ எடுத்தாலும் சதையாக வந்துட்டுருக்கு. ரெண்டாவது பழமும் அறுத்துக்கலாம். 2வது பழத்தை நல்லா 4 பக்கம் அறுத்து கொட்டையில் இருக்கிற சதையெல்லாம் எடுத்து நல்லா பழத்தை நல்லா சேகரிச்சிக்கலாம். பழங்கள்லாம் ஜூஸ் போட முடியும் நிறையா. அது மல்கோவானா டேஸ்டானது, பழமும் நல்லா டேஸ்ட்டாக. அது கத்தி போட்டு மல்கோவா பழத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம், எல்லாம் எடுத்தாச்சு.
மல்கோவா பழம் ஜூஸ் போட ரெடி. எல்லாம் பழமெல்லாம் எடுத்தாச்சு, பாத்திரத்தில் இருக்கு. மாம்பழம் மிக்சியில் போட்டுக்கலாம் ஜூஸ் ஆகிறது. பால் ஊற்றிக்கலாம். இயற்கையான முறையில் ஐஸ் கட்டி இல்லாமல் போட்டுக்கலாம். பால் ஊற்றி ஜூஸ் ஆக்கிக்கலாம். அதுதான் டேஸ்ட்டாகவும் இருக்குது, இனிமையாகவும் இருக்குது. சர்க்கரை 130 கிராம் போட்டுக்கலாம். மிக்சிக்கு மேல் மூடி போட்டுக்கலாம். நல்லா 2 ட்ரிப்பு நல்லா ஜூஸ் நல்லா மிக்சியில் மூட்டிட்டா நல்லா ஜூஸ் அருமையாக இருக்கும். இப்போ ஜூஸ் ரெடி. திறந்து பார்த்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்கு. மஞ்சளா ஜூஸ் ரெடி, சூப்பர். மல்கோவா ஜூஸ் ரெடி. ஜூஸ் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மங்கனை பழம் மாம்பழம் கழுவிக்கலாம். ஆந்திரா மாம்பழம் மங்கனப்பள்ளி மாம்பழத்தை நல்லா ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு நல்லா கழுவிக்கலாம். கழுவி அப்புறம் அறுத்து ஜூஸ் போட்டுக்கலாம். மங்கனப்பள்ளி மாம்பழம் ஆந்திரா. மங்கனப்பள்ளி மல்கோவா. மங்கனப்பள்ளி மாம்பழம் அறுத்து ஜூஸ் போட்டுக்கலாம். மங்கனப்பள்ளி மாம்பழத்தை நல்லா அறுத்து நல்லா கீத்து போட்டு பழத்தை தட்டில் மாற்றிக்கலாம். மங்கனப்பள்ளி மாம்பழம் ஜூஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆந்திரா மாம்பழம்ல டேஸ்ட்டாக அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே டேஸ்ட்டாக அப்படி இருக்கணும். அப்படி ஒரு டேஸ்ட்டாக மாம்பழம் ஜூஸ் போட்டுக்கலாம். அறுத்துக்கலாம் ஜூஸ் போடுறதுக்கு. பழத்தை அறுத்து எடுத்துக்கலாம். மேலே அப்படியே காம்பு மாதிரி இருக்கிற இடத்துல எடுத்துட்டு அறுத்த மேலே கீழேயும் பழத்தை அறுத்து எடுத்துக்கணும். இப்படி மங்கனி பழம் மாம்பழம் இது சதையை அடைப்போம். இப்படி கீறி விட்டு இப்படி வட்டம் போட்டு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் மாம்பழம்லாம் வரும். கீத்தா ரவுண்டாக வருது. மங்கனப்பள்ளி மாம்பழம் தட்டுக்கு வந்துருச்சு. அப்படியே ஜூஸை மாற்றிடலாம். மாம்பழத்தை மிக்சியில் போட்டு ஜூஸ் ஆக்கிடலாம். சர்க்கரை 100 கிராம், பால் ஒரு 1/4 லிட்ரு,
மிக்ஸி மூடி போட்டு ஜூஸ் அரைச்சிக்கலாம். ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அரைச்சிட்டு மிக்ஸி திறந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஜூஸ். நம்ம பார்க்க நம்ம பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது ஜூஸை. மங்கனப்பள்ளி மாம்பழம் ஜூஸை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எவ்வளோ சூப்பராக கெட்டியாக அருமையாக வந்துடும். கண்ணே கூசுகிற அளவுக்கு மாம்பழம் ஜூஸ் அழகு. செந்தூரா மாம்பழத்தை நல்லா கழுவிக்கலாம். நல்லா கழுவி அப்புறமேட்டு ஜூஸ் போட்டுக்கலாம். 1 ட்ரிப்பு 2 ட்ரிப்பு கழுவிக்கலாம். செந்தூரா எவ்வளோ டேஸ்ட்டு. செந்தூரா மாம்பழம் அறுத்து பழத்து சாரெல்லாம் எடுத்து சாரை ஜூஸ் ஆக்கிக்கலாம். மாம்பழத்தை சதைங்களை எடுத்து ஜூஸ் ஆக்கிக்கலாம். இப்படி நல்லா அறுத்து எடுத்துக்கலாம். பாரு செக்கச்சேவன்னு செந்தூரா மாம்பழம் பாரு இருக்கு சகப்பா. இதில் பழம் இப்படி கீத்து போட்டு பழத்தை எடுத்துக்கலாம். மாம்பழத்தில் இருக்கிற சதைங்களை எடுத்துக்கலாம். செந்தூரா மாம்பழம் அவ்வளோ அழகாக சிவப்பாக இருக்குது. செந்தூரா மாம்பழம்னா பாரு சிவப்பு கலரில் இருக்குது. சதையும் இருக்குது, சாராவும் இருக்குது. மாம்பழத்துலேருந்து எடுத்தால் செந்தூரா சதையோட சாராக தான் இருக்குது. செக்கச்செவர்னு அப்படி ஒரு கலர் போடலாம். ஆனால் டேஸ்ட்டு ஜூஸ் சாப்பிடும்போது அமிர்தம் மாதிரி இருந்தது. அப்படி அமிர்தமாக இருக்குது. கிருஷ்ணரே சொல்கிறேன், கிருஷ்ண கடவுள் சொல்ல அமிர்தமாக இருந்தது. ஐஸ் கட்டி இல்லாமல் பால் ஊற்றி ஜூஸ் பண்ணால் சூப்பராக அருமையாக இருக்கும். செந்தூரா மாம்பழம் பாருங்க, சாராவே தெரியுது, ஜூஸ் மாதிரி இப்பயே தெரியுது. மிக்சியில் போட்டு இது பண்ணால் சூப்பராக இருக்கும். ஜூஸ்னால் அமிர்தம்தான். செந்தூரா மாம்பழம் சின்னதாக இருக்குது. சதையெல்லாம் எடுத்து இப்படி எடுத்து கத்தியில் எடுத்து சதை வந்துடும். மாம்பழ சதை மாம்பழம் நிறைய ஃபுல்லாக இருக்குது பாரு. செக்கச்சேவேர்னு இருக்குது. செந்தூரா மாம்பழம் பழம் பறவை செக்கச்சேவேர்னு இருக்குது. செந்தூரா மாம்பழத்தை மிக்சியில் போட்டுக்கலாம். போட்டு மிக்சியில் அரைச்சி ஜூஸ் ஆயிரும். சர்க்கரை போட்டுக்கலாம். பாலை ஊற்றிக்கலாம். மிக்சிக்கு மூடி போட்டுக்கலாம். போட்டு மிக்சியை அரைச்ச ஜூஸ் ரெடி. செந்தூரா ஜூஸ். செந்தூரா ஜூஸ் அரைக்கும் எப்படி சூப்பராக இருப்பாரு. சிவப்பாக இருக்குது. வெங்கடாஜலி போட்டால் இருக்குது. கிருஷ்ண கடவுள் கோவிந்தா. செந்தூரா ஜூஸ் சிவப்பு வெங்கடாஜலி அப்படி திறந்து பார்த்துக்கலாம். செந்தூரா ஜூஸ் சூப்பராக பாரு, சிவப்பாக தெரியுது, சந்தன கலரில் தெரியுது. செந்தூரா ஜூஸை
ஜூஸ் பாக்ஸில் போட்டுக்கலாம். ஜூஸ் கப்பு கிளாஸில் குடிக்க வசதியாக இருக்குது. மங்கனப்பள்ளி மாம்பழ ஜூஸு அப்படியே மாற்றி பாத்திரத்துலேருந்து ஜூஸ் கப்பில் மாற்றிக்கலாம். மாம்பழங்கள், மாம்பழ ஜூஸ்கள்: சேலம் மல்கோவா ஜூஸ், ஆந்திரா அங்கனப்பள்ளி ஜூஸ், செந்தூரா சிறப்புமிக்க சிகப்பு செந்தூரா மாம்பழ ஜூஸ் அழகு. செந்தூரா ஜூஸ் சிவப்பு கலர் மாதிரி அமிர்தமாக இருக்குது. டேஸ்ட் கிருஷ்ணகிரி சாப்பிட்டேன், அமிர்தமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. அழகு.